இதோட நடிக்க போயிட்டா சரி, இல்லைன்னா நாடு நாசம். Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அன்பை சொல்லும் அழகான நகைகள். தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. அஸ்ராகாருக்கு பற்றி சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அம்மா பொண்ணு, அப்பன் குடிகாரன், பொண்ணை கை வைக்க பார்க்குறான். பார்த்துச்சு, கிரிக்கெட் மட்டும் வச்சு ஒரே போடு புருஷனை கொண்டுச்சு. பரபரப்பாக பேசப்படுது. அஸ்ராகாருக்கு தீர்ப்பு அவர் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு செய்யணும்? பிணநாயகனா ஜனநாயகன் ஒன்று எடுக்கிறான் தெரியுமா ஒரு படம், ஜனநாயகம். அது பேர் பிணநாயகன் தான். பத்திரிகை அந்த படத்துக்கு அதுக்கான சூட்டாக தான் நான் பார்க்குறேன் சார். அதுக்கு இந்த பாலாப்போன ரசிகர்களை பயன்படுத்திட்டாங்க. பிணத்தை வச்சு அரசியல் பண்ணதான் சார் பார்த்துருக்கோம். பிணமாக்கி அரசியல் பண்ணுறது இருக்குல்ல சார், அதான் சார் இவங்க. அந்த ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, இது எல்லாமே புரியுது. ஆதங்கம்லாம் இல்லை சார். அவன் கட்சிக்காரன் ஒருத்தன் கைது பண்ணியிருக்காங்க. அவன் பொண்டாட்டியவே போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒருத்தன் போலேன்டா, இவன் எப்படி சார் இந்த 41 நில விழுந்தவங்களை இவங்க வந்து நினச்சி பார்க்க போகிறாங்க? நீங்கள் இப்படி பேசுகிறத வச்சே நிறைய பேர் விமர்சனத்தை எல்லாம் முன் வைக்கிறாங்க. இப்போ நீதிபதி ஃபோட்டோவெல்லாம் போட்டு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீ என்னை திட்டினேன்னா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான், அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் நம்ம வந்து பின்வாங்குற ஆளும் கிடையாது. வந்து வெகுஜன விரோதம் இல்லை, எதிர்காலத்தோட விரோதியே யாருன்னா விஜய். இந்த அரசியல் தலைவர்களை தவிர மற்ற எல்லாருமே விஜய்ங்கிற ஒருத்தன் இருக்கக்கூடாது அரசியலில் அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. ஒரு கூட்டணிக்கு பேசப்படுது இல்லைன்னா இப்போ இந்த சம்பவத்தை அடுத்து இது வரைக்கும் வந்து 2 பேரையுமே எதிரியாக பாவிச்சார் விஜய். அது பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். இன்றைக்கி பாஜகவே இறங்கி வர்றாங்க. அரசியலுக்கு நீங்கள் எந்த பிச்சையும் எடுக்கலாம், எந்த அநீதியும் செய்யலாம், எந்த அநீதி செஞ்சவனையும் கூட்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது கேவலமான ஒரு அரசியல் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் தானே அர்த்தம். டிவிகேவினுடைய அந்த ஆரம்பத்திலேருந்து இத்தனை கூட்டங்கள் அப்படின்றது, நீங்கள் ஒரு ரசிகர் மனநிலையிலையோ இல்லை அவர் பார்க்கணும், ஒரு தலைவரை பார்க்கணும், நம்ம திரையில் பார்த்தவர் அப்படின்னு வர கூட்டங்கள், இதனுடைய அந்த பொது மனப்பான்மை அப்படின்றதே எப்படி பார்க்கணும்? ஈன மனப்பான்மை, இது மனப்பான்மை இல்லை. எதிர்காலத்தை கேட்ட பெரிய கேள்விக்குறி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கேடு பிடிச்சிச்சுன்னா, ஒரு கேடு. இந்த கேடு வந்து விலகணும்னா விஜய் வேரோடு பிடுங்கப்படும். இப்போது மக்களுக்கான பாதுகாப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்களுக்கான பாதுகாப்பாக இசட் பிரிவு பாதுகாப்பு இன்னும் கொடுக்கலாம் சார். இன்னும் வேறு கமாண்டோ இது கூட கொடுக்கலாம் சார். பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு கொடுக்கலாம். இல்லை அந்த மாதிரியான செய்திகள், அந்த மாதிரியான தகவல்லாம் கேட்கும்போது சார் நம்மளே அப்படி பார்த்து கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்க வேண்டியதான். இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு இப்போ அவனுக்கு என்னையா கம்மியாகி போச்சு, அவன் என்ன பாதுகாப்பு கம்மியாக இருக்கான், அவனுக்கு ஏன் இன்னும் வேறு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஏன் சொல்லுங்களேன், ஏன் யாரோட காசு? அப்போது இப்போ நீங்கள் பிஜேபி பின்னாடி இல்லை, ஆர்எஸ்எஸ் பின்னாடி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இங்கே மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்கணும், இதுக்குடா மறுபடியும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அவன் தான் 100 எருமாடு வச்சுருக்கான் பவுன்சர்ந்து. அது இல்லாமல் இவன் இசட்டை ஒய் பிரிவு வேறு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் வேறு கமாண்டோ பிரிவுனா இது நம்ம அமித்ஷா கொடுக்குறதா? இது அமித்ஷாவோட மேலேயா? இல்லை இசட் பிரிவு பாதுகாப்பு இதில் வந்து இந்த குண்டு துளைக்காத காரு அதெல்லாம் கொடுக்கணும். அது பாவம், அவர் ரொம்ப பாதுகாப்பாக அவர் இருக்கணும்ல. குண்டு துளை கொடுங்க, வேறு என்ன வேணாலும் கொடுங்க. அதாவது என்னென்னா, மக்களையே பார்க்காம விமானத்தில் போவான், பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துறீங்களா? அவன் விமானத்தில் போகிறது தனி விமானம் தான் போவான், சக பயணிகளோடு போக மாட்டான். ஏன்னா அதெல்லாம் அக்ரிணை, நாமெல்லாம் அக்ரிணைங்க. நம்மளெல்லாம் பார்த்து அவருக்கு போகிறதான் அவருக்கு இவங்க நான்சென்ஸ். இவங்களோட ஒருத்தன் பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர் இன்றைக்கி பாருங்கள், ஏதோ இமயமலை போகிற வழியில் ஒரு ஹோட்டல் நின்று ஒரு தொன்னையில் இட்லி வச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஒரு ஆள் வேட்டியை கட்டிட்டு, ஒருத்தர் அஜித்துன்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன ஏன்டா வாழ்க்கைன்னு சொல்கிறேன், நீ போங்கடா அப்படிங்கிறான். ஆனால் ஒருத்தன் இந்த பஸ்ஸில் மூதேவி எந்திரிச்சு நின்றுருந்தாலே இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்காருங்க. வர்ற வழியில் எந்திரிச்சு நின்றுருந்தாலே எல்லாம் முடிஞ்சிருக்குங்க, நீட்டாக போயிருக்கான். அதானே சொல்கிறாங்க அந்த நம்ம அந்த ஊர் போலீஸ்காரங்க. சார் 160 போலீஸை வச்சு நீட்டாக முடித்தோம் சார். இன்னொரு தகவல் வந்துச்சு,
அவர் விக்ரம் நடித்த அந்த வீரதுரசுரன் ஒரு படம் கரூரில் ஒரு நாகையாவை ஏதோ ஒரு தேட்டரில் போட்டு வந்திருக்காங்க சார். 20,000 பேர் மேலே வந்திருக்காங்க சார். 50 போலீஸ் தானா, அவனும் நடிகர் தானேங்க. அதுவே எனக்கு இன்றைக்கி காலைல தான் எனக்கு செய்தி தெரிஞ்சிச்சு. அவனையும் பாதுகாப்பாக அவனும் வந்து பாதுகாப்பாக தாங்க போனாங்க. என்ன விக்ரமோட ஒரு பெரிய நடிகர் அவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருத்தன் அவனும் நல்லா வந்து தான் நாங்கள் போனான். அப்போது எங்கே குறை இருக்குங்க? அத்தனைக்கும் அந்த லோக்கல் எஸ்பி கேட்டிருக்காரு புஷி ஆனந்தில், எல்லா ஊர்லேயும் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துங்க, இதெல்லாம் பார்த்துக்க, இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் சார், எல்லாம் ப்ரிப்பராக வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி தாங்க கூட்டு வந்துருக்கோம். இவங்க சொல்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறாங்களே. ஆனால் இது காவல்துறைக்கு தெரியணும்ல, இத்தனை கூட்டம் கூடுது, அவங்களும் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும் சார். எஸ்பிகிட்ட பெர்மிஷன் வாங்கும்போதே சொல்லியிருக்காங்க சார், நாங்கள் எங்கள் படை இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ரோடை ஃப்ரீ பண்ணி கொடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்கல. காவல்துறை ஏற்றுக்குவாங்களா? இல்லை, அவங்க ப்ராமிஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த ரோடை கொடுங்க போதும். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரசிகன் மாத்திரம் இல்லை, உங்க கூட பொதுமக்களும் வருவாங்க சார், அதை பூரா ஒழுங்குபடுத்த வேண்டிய ஏன் வேலை? நாங்கள் உங்கள் போலீஸ் இருக்காங்களே சார், இந்த போலீஸ் போதும், நாங்கள் எங்கள் டீம் வச்சு ஒதுங்கி போகிறோம். இவங்க தான் சார் வாக்கு கொடுத்துருக்கானோ, புஷி தான் எழுதி கொடுத்துருக்கான் அந்த ஆள். 26ஆம் தேதி 25, 26 அவங்க அதுக்கு தான் அங்கே தானே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு இவங்களுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் எங்கே அப்படின்னா, வரும்போதே இவன் வந்து கூட்டு வர மாதிரி தானே கூட்டு வந்துட்டான். அது இந்த லைட்டு போட்டு ஃபுல்லாக மூஞ்ச காமிச்சிருந்தா கூட முக்கால்வாசி முடிஞ்சிருக்குங்க. அதான் இவங்க சொல்கிறாங்களே சார், வரும்போதே அந்த வண்டியெல்லாம் இருக்குல்ல, அந்த வண்டியெலாம் பார்க்கிங் கொண்டு போங்கடான்னு கத்துறாங்களாம். பார்க்கிங்கே போகல, வர்ற வழியில் அங்கங்கே நிறுத்தினதுனால நீங்கள் எதை இந்த போலீஸ் 1000 போலீஸ் இருந்தால் கூட 10,000 போலீஸ் இருந்தால் கூட ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்க. இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி எல்லா நிபந்தனைகளையும் மீறாங்கும் போது ஒரு பொறுப்பு இருக்குல்லண்ணா. இப்போ காவல்துறை வேண்டாம், இந்த கட்டத்தில் நீங்கள் பேச முடியாதுன்னு தடுக்க சொல்லிட்டாங்களே, தடுத்து தானங்க. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தடுத்தா மறுபடியும் தடியடி வரணும். அது இன்னும் வேறு மாதிரி போகும். அது ஒரே ஆள் ஒருத்தன் இந்த வேனை வச்சு அவன் காரை வச்சு இந்த இது ஆம்புலன்ஸை மறிச்சான்னு ஒருத்தன் ஒரு அறை போட்டிருக்காரு. மணிவண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர், லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஒரு அறை விட்டுருக்காரு. அவன் துண்டைக்கான துணிக்கான எழுதியிருக்கான். அப்படி நீங்கள் வந்து எங்கெங்கே பிரித்து விடணுமோ அதெல்லாம் பிரிச்சுருக்காங்க. ஆரம்பத்துலேயே தடுத்துருக்காங்க. உள்ள கூட்டம் எங்கேயாவது கூட்டம் இருக்குது, இங்கேயே முடிச்சுட்டு போடான்னா கேட்டு தொலைணும்ல. இவங்க கேட்குறதுக்கு இவங்க தயாரில்லை சார். இவன் தான் சார், நான் அதான் சொன்னேன், இது வந்து ஒரு பிணநாயகனா ஜனநாயகன் ஒன்று எடுக்கிறான் தெரியுமா, ஒரு படம் ஜனநாயகன், அது பேர் பிணநாயகன் தான். பத்திரிகை அந்த படத்துக்கு அதுக்கான ஷூட்டாக தான் நான் பார்க்குறேன் சார். இது அதுக்கான ஷூட்டிங் சார். அவன் அதில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான் சார், நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கு இந்த பாலாப்போன ரசிகர்களை பயன்படுத்திட்டான் சார். அதுக்கும் இதுக்கு எப்படி நான் பொருத்தி பார்க்குறீங்க? நீ இந்த கூட சேர்ப்பான் சார் அவன். நான் எனக்கு வந்து தகவல் அதில் மேலே வந்து ஒரு பவர்ஃபுல் கேமரா வச்சுருக்கிறதா செய்தி, அதை வச்சு படம் பிடிச்சிருக்கிறதா செய்தி இருக்குங்கிறேன். அந்த படத்துக்கான காட்சிகள் இருக்குது, அந்த படத்துக்கு இது சேர்ப்பான். ஆனால் இதன் பிறகு அப்படி ஒன்று வந்து அது இன்னும் சர்ச்சைக்குள்ளாகுன்றது தெரியும். அதை பற்றிலாம் கவலைப்படல. சைவம் தான். நீங்கள் 8:45 வீட்டிலேருந்து கிளம்புறான் சார். அந்த ஆள் வீடாக ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறான் சார். 8:45 நீங்கள் நாமக்கல் வரதா சொல்லிட்டான் சார். நீங்கள் ஓப்பனிங்கே தெரியுதா, டேய் எல்லாம் என் கால் தூசிறாண்டு காலை அதாவது சட்டம், நம்ம இந்த 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 செட்டப்பு, இந்த அரசியலமைப்பு, இது எல்லா சிஸ்டம் எதையுமே ஒரு கால் மேலே போட்டு மிதிச்சு தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வீட்டிலேருந்து வரும்போது அவன் அப்படி மிதிச்சு தான் சார் வெளியே வரான். நீங்கள் அவன்கிட்ட போய் என்ன சார் நியாயத்தை பார்ப்பீங்க? அவன் யாரையும் மதிக்க, யாராவது நிமிர்ந்து மூஞ்சிக்கு நேரம் யாராவது பேசுனதை பார்த்துறீங்களா? பேச மாட்டான் சார் அந்த ஆள். நீங்கள் பாருங்கள், தன்னை வந்து அவன் ஏதோ பிதாவாக நினச்சிக்கிட்டா என்னத்தை சார் வழங்கும்? பாவம் சார். நீங்கள் இந்த செத்துப்போன வீடுகள்லாம் நீங்கள் அதில் 80 விழுக்காடு வந்து பூராமே அன்றாடங்காட்சியான் சார். அவன் பூராமே பாவம் சார். இந்த இவங்க பொறுப்பில் இருக்கிற 2 பேர் இப்படி மிதிப்பட்டு செத்து இருந்தானா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தான் நல்லா இருக்கானே. இப்போ பார்த்தீங்களா, அந்த கைது பண்ணப்பட்டாங்கள்ல அந்த லோக்கல் அந்த மாவட்ட செயலாளர், அவன் மதியழகன் பொண்டாட்டி
கதறுது பார்த்தீங்களா? ஒத்த ஆள் வந்து கேட்கல சார் அப்படிங்கிற. ஏன் அவன் கட்சிக்காரன் ஒருத்தன் கைது பண்ணியிருக்காங்க. அவன் தான் தியாக செம்மலாயிடுறான். அவன் பொண்டாட்டியவே போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒருத்தன் போகலண்டா இவன் எப்படி சார் இந்த 41 இப்போ இலை விழுந்தவங்களை இவங்க வந்து நினச்சி பார்க்க போகிறாங்க? ஏன் நம்மளாம் ஒரு சராசரியாக இருக்கிறோமா சார்? நம்மளாம் இருப்போமா சார்? 41 குடும்பம் நமக்காக செத்துருக்கு, 41 பேர் இருப்போமா நம்ம? இன்னைக்கு வரைக்கும் பழியை தூக்கி போட்டு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு வக்காலத்து வாங்குறானோ என்ன? அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களை நீங்கள் இப்படி பேசுகிறத வச்சே நிறைய பேர் விமர்சனத்தை எல்லாம் முன் வைக்கிறாங்க. இப்போ நீதிபதி ஃபோட்டோவெல்லாம் போட்டு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சார், நீ என்னை திட்டினேன்னா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான், அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். விளையாட்டு இல்லை. இதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் நம்ம வந்து பின்வாங்குற ஆளும் கிடையாது. ஆக நீ எந்த கருத்தை வச்சுருக்க? கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரில. இப்போ 1000 பேர் கத்தியில் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜினா இப்போ கேஸ் நடந்தது இல்லை சார் ஹைகோர்ட்டில். கத்தியோடு இவன் வைத்திருந்தார், இவர் உள்ளே பூத்துனார்னு ஒருத்தன் படத்தோடு கொடுத்துருக்கணும். எந்த ஆதாரம் கிடையாது. ஆம்புலன்ஸை நீங்கள் வந்து இவங்களே பூத்துனாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கணும். இவனுக்கு எந்த ஆதாரம் இது செந்தில் பாலாஜிக்கு எதிராகவோ இதுக்கு எதிராகவோ அதான் சொன்னேன்ல. லோக்கலில் செந்தில் பாலாஜி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருன்னா லோக்கலில் இவருக்குன்னே இருக்கிற அன்பான எதிரி விஜயபாஸ்கர் என்ன அவர் இதை விட்டுருவாரா? பாலிட்டிக்ஸ் பண்ணணும்னா சாதாரண விஷயம் இல்லை சார். இது ஒன்று போதும் இல்லை சார் அவங்களுக்கு. அவர் கரூரை மறுபடியும் கையில் எடுத்துருவாரா சார்? ஆனால் 2 பேரும் கைகோத்தில் சார் நீங்கள் வந்து எல்லாரையும் காப்பாற்றினாங்க. அப்போ அவனுக்கு தெரியாத அவனுக்கு தெரிஞ்சிட போகுது. இல்லை, ஆனால் அதிமுக திரும்ப திரும்ப இது வந்து அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதை தான் காரணம்ன்றாங்க. எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் டிவிக்கு கொடி பறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வேறு வழி. அவன் அதை தான் சார் விரும்பினான். அதாவது என்ன வைக்க என்ன சார், நம்மளை ஆளை போகிறோங்கிறவன் பூரா 41 கூட கூப்பிட்டு அலையிறான் பாருங்கள் சார். அது இன்னும் வேறு கேவலம் சார். இன்னும் வேறு நாட்டுக்கு கேவலம் சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சனி பிடிச்ச மாதிரி. இப்போ இது அவனுக்கு அரசியலுக்காக அதான் சிலப்பதிகாரத்தில் சொன்னது, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுன்னு சொன்ன மாதிரி இந்த அரசியலை இப்படிலாம் பழைச்சிட்ருக்கிறவனுக்கு அறம் வந்து பதில் சொல்லுண்டாங்கிறதுக்கு பதில் தான் இப்போ 41 வீட்டில் இளவு. இவங்களுக்கு விழுந்திருக்க வேண்டியது அவங்களுக்கு விழுந்திருக்கு. பாவம், இவ்வளோ விழுந்தும் திருந்தாமல் மறுபடியும் இந்த டிவிகே கொடியோடு இவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறான் பாருங்கள் சார். நீங்கள் நம்ம சொல்லிடக்கூடாது, ஆனால் நிச்சயமாக தண்டனை அனுப்பிப்பாங்க. எதிர்காலம் வந்து இவங்க மன்னிக்காது. ஏன்னா எத்தனையோ கட்சிகள் அரசியல் கட்சி வந்துரு சார். நீங்கள் சீமானண்ணை கூட ஒரு இடத்துல சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெகுஜன விரோதம் இல்லை, எதிர்காலத்தோட விரோதியே யாருன்னா விஜய் தான். நீங்கள் தப்பு சார். நீங்கள் தப்பான ஆள். ஒரு பையன் பேட்டியை பார்த்தீங்களா? நான் மச்சி 4 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க மச்சி, சிரிச்சிட்டே சொல்கிறான்ல. ஒரு செயின், கோல்டு செயின் வந்து போச்சு, காலில் மிஞ்சி கலண்டுச்சு, 4 பைக் ஏறி தான் மேலே போனேன், இதெல்லாம் சிரிச்சிட்டு சொல்கிறான். அந்த மிஞ்சி கலண்ட விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கோல்டு செயினாவது கற்றுருப்பாங்க. இந்த மிஞ்சி கலண்டது ஒரு அம்மா காலில் போட்ட மிஞ்சி எப்படி சார் கலந்துருக்கும்? சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்கணும், செத்துருக்கணும். மிஞ்சியை ஒன்று போய் காலில் கலட்டினதா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை சார். அது எப்படி கலந்துருக்கும் சார்? அப்போ அதை ஒருத்தன் சிரிச்சிட்டு சொல்கிறானே, அவன் கழுத்தில் இந்த டிவிக்கு அந்த வெங்காயம் விற்கிறவன் டிவி விற்கிறவனுடைய துண்டை போட்டிருக்கானே, அவன் சொல்கிறானே, சிரிச்சிட்டு சொல்கிறானே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம் சார். இவனை நீங்கள் இதுதான் எதிர்காலம்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இவனை வளர்க்குறதுக்காக நீங்கள் வந்து பாடுபடுறீங்களா? இதுதான் சார் வளர்க்குறாங்கனாலே சார். இது என்கரேஜ் உன் கட்சி நடத்தின கூட தான் கரூரில் பெருமையாக சொல்கிறார் சார். அந்த மணிவண்ணன்கிற இன்ஸ்பெக்டரு என்று சொல்கிறாரு, அண்ணே வெறும் 155 160 போலீஸ் தானே கொடுத்தோம், 12,000 13,000 பேருண்ணே நீட்டாக பண்ணிட்டு போனாங்கண்ணே. பார்க்கிங்கில் அவங்க அழகாக வண்டியை நிறுத்திட்டு பண்ணிட்டு போனாங்கண்ணே. நாங்கள் இதை தானே நினைப்போம். ஓ இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்னு தானே நினைப்போம். இப்போ 160 பேருக்கு நம்ம 550 போலீஸ் இருக்குண்ணே, போதாதானே? இதை தானே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ரைட்டா? இவன் ஒரு கட்சியை அவன் பாராட்டி சொல்கிறான் சார். அவன் இப்போ நான் இந்த ஒழுக்கம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ நல்ல பேரை கொடுக்காத, நான் இன்னும் இந்த இவங்க நாசகாரங்களை சேர்க்க போகிறேன், உள்ளே சேர்க்க போகிறேன், இந்த குணம் என் கட்சிக்காரனுக்கு வரணும், நானும் பணத்து மேலே நடக்கணும். சார் பிணத்தை வச்சு அரசியல் பண்ணவன் தான் சார் பார்த்துருக்கோம். பிணமாக்கி அரசியல் பண்ணுறது இருக்குல்ல சார், அதான் சார் இவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் சார். பிணமாக்கி அரசியல் பண்ணுறவனை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நல்லதுக்கு இல்லைல்ல சார். ஆனால் இப்போது இது உங்களோட அந்த அந்த ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, இது எல்லாமே புரியுது. ஆதங்கம்லாம் இல்லை சார். இல்லை, ஒரு ஆணையம் இருக்குது, அதை விசாரித்து என்ன நடந்ததுன்றது அதான் சொல்லணும். அவன் சொல்லட்டும். அதுக்கு தான் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணல, ஏன் இது பண்ணல நீங்கள் சொல்கிறீங்களே. அதுக்கு முன்னாடி அவங்க தான் காரணம், பண்றாங்க. ஆமாம் சார், இல்லைன்னா ஒரு உண்மை என்னன்றது தெரிய வரணும் இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஆணையம் விசாரிக்கிறது ஒரு பக்கம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒருத்தன் 41 பண்ணது. நீங்கள் செந்தில் உங்கள் வாக்கை வச்சுக்கிறேன், செந்தில் பாலாஜி தான் இவ்வளோ காரணமாக இருந்தாலும் அப்போ நீ போய் கேட்டிருக்க மாட்டியா? ஓன் கூட்டுப்படியே வை, செந்தில் பாலாஜி தான் பண்ணார் அப்படின்னா அப்போ நீ தானே முதல்ல போயிருக்கணும் ஆஸ்பத்திரிக்கு, நீ தானே 41 வீட்டுக்கு முதல்ல போயிருக்கணும், ஏன் போல? ஒரு அசாதாரண சூழல் ஆயிரும்ன்ற. எப்படி என்ன அசாதாரணம்? நீ வெங்காயம் நீ பஸ் எடுத்துக்கிட்டு நாமக்கல்லேருந்து நீ வந்து எல்லா கூட்டு வர தெரியுதுல, பழி போட தெரியுதுல, அப்போ நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போகல? ஏன் நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. நீ தான் 100 எருமாடை வச்சுருக்க, சுற்றி வச்சுக்க, பெல்ட்டு போடு. நீதிமன்றம் அதை கேட்குறாங்க. ஆமாம் சார், சாதாரணமாக கேட்குறேன் நான். கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் 41 நடந்திருக்கு சார். திருச்சியில் ஒருத்தன் ஹலோ 30 ஆயிடுச்சுன்னு கேட்குறான் சார். காது வாங்காமல் ஒருத்தன் போகிறான். நீங்கள் அவனை போய் நீங்கள் வந்து ஒரு மனுஷன். இப்போ இதெல்லாம் தாண்டி நான் இப்போ அரசியல் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த ஒரு கூட்ட மனப்பான்மை இருக்கு. இப்போ நீங்கள் இந்த டிவிகேவினுடைய அந்த ஆரம்பத்திலேருந்து இத்தனை கூட்டங்கள் அப்படின்றது, நீங்கள் ஒரு ரசிகர் மனநிலையிலையோ இல்லை அவர் பார்க்கணும், ஒரு தலைவரை பார்க்கணும், நம்ம திரையில் பார்த்தவர் அப்படின்னு வர கூட்டங்கள், இதனுடைய இந்த பொது மனப்பான்மை அப்படின்றதே எப்படி பார்க்குறீங்க? ஈன மனப்பான்மை, இது மனப்பான்மையே இல்லைங்க. இதெல்லாம் நாம் எவ்வளோ கேவலத்தில் இருக்கோங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இதைத்தானே நீங்கள் ஆபத்துன்றது. ஆமாங்க, என்னங்க விக்கிரவாண்டியிலேயே அவன் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறினாங்க, பதறினாங்க எல்லோரும். அதுலேயே ஒரு 6 பேர் செத்து போயிட்டு தான் சொன்னான். மதுரை மாநாட்டில் 400 சுச்சு பேர் மயக்கம் வந்திருக்கான், அதில் 2 பேர் செத்து போயிருக்கான். 442 பேரில் எத்தனை பேருன்னு வந்து இதை சீரியஸாக இருக்கான்னு யாருக்கும் தெரியல. அதுக்கடுத்து அப்படியே வந்தால் நாகப்பட்டினம், திருவாரூரில் மிகப்பெரிய விபத்து நடக்க வேண்டியது தவிர்க்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வாட்ச்மேனு நகராட்சி அலுவலகத்தை திறந்து விட்டதுனால 500 பேர் உள்ளே போய் தப்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பழைய கட்டடத்தில், நகராட்சி கட்டடம் இடிஞ்சு போன கட்டடத்தில் ஏறி நின்றுதை போலீஸ் போய் விரட்டினதுனால எல்லாம் இறங்கியிருக்கான். அப்படி விரட்டாமல் இருந்தால் இந்த மரம் விழுந்த மாதிரி அங்கே ஏறி அதிலே ஒரு 100-200 போயிருக்கும், திருவாரூர்லேயே விழுந்திருக்கும். அது அங்கேருந்து தப்பிச்சாங்க. அப்போ வந்து ஒருத்தனுக்கு கால் கட்டாயிருக்கு, ஒருத்தன் தலை உடஞ்சி போச்சு. அதுவும் அவன் பேர் எல்லாமே இருக்குது, நம்மளும் வெளியிட்டோம். அங்கேருந்து மறுபடியும் நாமக்கல்லில் 30 பேர் மயங்கி கிடக்கான். 25 பேர் வந்துட்டான். 5 பேரில் ஒருத்தன் கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச்சில் ஒருத்தன் கிடக்குறான். ஈரோடு சுகா ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு கிடக்கு. இன்னும் 3 பேர் நாமக்கல் சிஹெச்சில் இருந்தாங்க. இது எல்லாம் போகிற போக்கில் இது வந்து மனித உயிராக மதிக்காமல் மானாவாக மதித்து ஒரு தலைவன் அவன் பவனி போகிறான். இப்போ இவ்வளவும் நடந்த பிறகு இன்னமும் கரூர் இவ்வளோ பெரிய விபத்து நடந்துச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் விஜய் அப்படிங்கிற பேசுனா நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு இந்திய அரசியல்லையே தமிழ்நாடு இப்படி ஒரு அரசியலில் இருக்கிற ஒருத்தனை பார்த்ததுக்கு வெட்கப்படணும், வேதனை பண்ணுங்க. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், விஜய்னு ஒருத்தன் ஒரு அரசியல் தலைவனை ஏற்றுக்கிட்டு அவனுக்காக இத்தனை பேர் பின்னாடி ரத்தத்தை சிந்துறான். ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, அவன் ரத்த ரோடு போடுறான். ரத்த ரோடு போட்டுட்டு போகிறதில்ல, இவன் பஸ்ஸில் பவனி வரான். அதுதானே நீங்கள் அந்த வீடியோவில் அடிப்படுறது, அந்த பஸ்ஸில் அடிப்படுறது எல்லாத்தையும்
ரத்தத்தில் ரோடு போடுறான், இவன் பவனி வர்றான். இது வெக்கம் இல்லை, வேதனை இல்லை, எதிர்காலத்தை கேட்ட பெரிய கேள்விக்குறி. அதை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கேடு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு கேடு. இந்த கேடு வந்து விலகணும்னா விஜய் வேரோடு பிடுங்கப்படும். இப்போ உங்களுடைய அந்த கள ஆய்வு அப்படின்றது இருக்குல்லண்ணா, கரூரில் இந்த நிகழ்வு நடந்ததன் பிறகு மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, என்னெல்லாம் பேசப்படுதுன்றது பார்க்குறீங்க? மக்களா பாதிப்புக்குள்ளானவங்க, அங்கே இருந்தவங்க நிறையா. நீங்கள் அவன் கட்சிக்காரன்னு நான் அதுலேருந்து விலகிட்டேன். நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். கட்சிக்கு அதுக்கப்புறம் சேரப்போன்னு எவனும் சொல்லலை. என் தலைவர் நல்லவன்னு இது வரைக்கும் ஒரு பயிலும் பேசலை. இந்த அரசியல் தலைவர் தான் இந்த ஓட்டு பிச்சைக்காக எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு பண்ணுறாங்க. என்னுடைய எந்த அரசியல் அவன் கட்சிக்காரன் எவனுமே இப்போ வெளியே வந்து பேசலை. ஏன்னா ஒரு பயிலும் பொறுப்பில் இருக்க ஒரு பயிலும் வெளியே இல்லை. ஆனால் இருக்கிற எவனும் அவனை சப்போர்ட் பண்ணி எவனுமே பேசலை. விஜய் நல்லவர், விஜய்க்கு தெரியாது அப்படிமா. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியலை அப்படிமா. அதை கூட தெரியாமல் இருக்கான் ஒருத்தன். சரியா? இப்போ இந்த அரசியல் தலைவர்களை தவிர மற்ற எல்லாருமே விஜய்ங்கிற ஒருத்தன் இருக்கக்கூடாது அரசியலில் அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுத்திருக்காங்கங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு கூட்டணிக்கு பேசப்படுது இல்லைன்னா, இப்போ இந்த சம்பவத்தை அடுத்து இது வரைக்கும் வந்து 2 பேரையுமே எதிரியாக பாவிச்சார் விஜய். அது பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். இன்றைக்கி பாஜகவே இறங்கி வர்றாங்க, இவர் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, அதிமுக பேசுது. அப்போ இதெல்லாம் இணைஞ்சு போகும். இந்த தேர்தலில் இப்போ இவங்கெல்லாம் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் மக்கள் தாங்க பார்க்கணும். இப்படி ஒருத்தன் 41 காரணமான ஒருத்தன் பண்ண ஒருத்தன் அவனை நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு சொல்கிற கட்சி இன்னும் அதே மக்கள் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து அதாங்க அரசியலுக்கு நீங்கள் எந்த பிச்சையும் எடுக்கலாம், எந்த அநீதியும் செய்யலாம், எந்த அநீதி செஞ்சவனையும் கூட்டு சேர்க்கலாம். அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, கேவலமான ஒரு அரசியல் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் தானே அர்த்தம். அண்ணா காலத்தில், காமராஜர் காலத்தில், அண்ணா காலத்தில், அதுக்கப்புறமா கலைஞர், ஏன் ஜெயலலிதா, எடப்பாடி கூட பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் ஒரு விஜய்ங்கிற ஒருத்தன் இப்போ எடப்பாடியும் நானும் சகதி தாண்டா அப்படிங்கிற மாதிரி விஜயை கூட சேர்ந்துதான். நானும் இல்லையே, நீ அந்த நல்ல லிஸ்ட்டில் சேர்த்துறாத, நான் அவனோட சேர்ந்தவன், நான் சகதி, நான் சேரு அப்படிங்கிறவனை நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனால் தெரிஞ்சு நரகளை சாப்பிட்றவனை நீங்கள் வந்து திருத்த முடியாது. ஆனால் அடைய நரகல்டா சாப்பிட்றாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். சாப்பிடாமல் இருக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. நிறைவான இப்போ இந்த வந்து சிறப்பு புலனாய்வு குழு நேற்று விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதனுடைய அந்த காவல் அதிகாரி குறித்து, அந்த ட்ராக் ரெக்கார்டு குறித்து நிறைய சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. எவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருக்கார் அப்படின்னு. உங்களுடைய பார்வையில் அந்த குழுவை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு நிறைவான ஒரு விஷயம். அது இன்னொரு சந்தோஷமானது. ஒரு உயர்நீதிமன்றம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அஸ்ராகார் அவர் தலைமையில் ஒரு குழு போட்டு விசாரிக்கணும்னு சொன்ன அடுத்த நாள் காலையில் முதல் அறிக்கையே சிஎம்ஐ தான் போடுறாரு. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இவர் தலைமையில் குழு போட்ட அடுத்த நிமிஷமே நீங்கள் கரூரில் இருக்கிற இந்த புலனாய்வு டீம் இருந்ததில் இந்த மொத்த ரெக்கார்டையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவர் அன்னையிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அஸ்ராகார்கை பற்றி எனக்கு பத்திரிக்கையில் இருந்ததுனால எனக்கு தெரியும். சின்ன உதாரணம் சொல்கிறேன். மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரையில் ஒரு எஸ்பியாக இருந்தவர், ஒரு அம்மா பொண்ணை வந்து அப்பன் குடிகாரன் பொண்ணை கை வைக்க பார்க்குறான். பார்த்துச்சு, கிரிக்கெட் மட்டை வச்சு ஒரே புருஷனை கொண்டுச்சு வேறு அந்த அம்மா. ஏன்னா மகளை பாலியல் இதுக்கு இணங்கலைன்னு சொல்லி துன்பப்படுத்துகிறான். பார்த்துக்கிட்டே இருந்த அம்மா அந்த கிரிக்கெட் மட்டை ஒரே கொண்டுச்சு. பரபரப்பாக பேசப்படுது. அஸ்ராகாருக்கு தீர்ப்பு, அவர் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு தெரியுமா? தற்காப்புக்காக கொண்டதாக இருந்துச்சு. கேஸை முடித்தார். அப்போ எல்லோரும் அது வந்து எல்லாம் ஏதோ பேசினாங்க. ஆனால் நான் அஸ்ராகாருக்கு பக்கம் நின்னேன். அப்போ எதிர்மறை விமர்சனம் இருந்தது. சொன்னாங்க, அவரே தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அதான் 4 பேருக்கான வந்துடுவானே படன்னு. ஆனால் நான் நானாக இருந்தாலும் இதுதான் செய்வேன். அஸ்ராகாருக்கு செய்கிறாரு.
அந்த கணவனை நீங்கள் அந்த அம்மா அடிக்கலைன்னா 2 பேரையும் கொண்டிருப்பாங்க. 2 பேரையும் கொண்டிருப்பான். ஒரு ஈனப்பையில் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் கொண்டுச்சு பாருங்கள். அந்த அம்மா பக்கம் நின்னார். அப்போ ஒரு ஹேட்ஸ்அப் அவருக்கு. அந்த அஸ்ராகாருக்கு தான் இதை புலனாய்வு பண்ணுறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இந்த சதி இது எல்லாமே தான் சார், சதி தான் நம்ம அதுதான் இந்த பேசுறதுக்கு ஈஸியாக இருந்தது சார். நீ இப்போ சதி இருந்ததுன்னா சார் 10 பேர் கத்தியோடு இருந்த ஒரு படம் வந்திருக்கும்ல சார். சார் இப்போ வீடியோவில் எல்லா சனியனும் வருது. 1000 மொபைல் எல்லாரும் அவன் எல்லாரும் பத்திரிக்கையாளனாகட்டான், எல்லாருமே இப்போ வீடியோ டிவி நடத்துகிறான், எல்லாம் நடத்துகிறான். ஒரு படம் வந்திருக்கணுமா இல்லையா சார்? ஒரு படம் கத்தியோட ஒருத்தன் இருந்தான் பாருங்கள், குத்துறதை பார்க்குங்க. சரி, அத்தனை போஸ்ட்மார்ட்டம் நடந்தது சார். அத்தனை பேர் அட்மிட் ஆகியிருந்தாங்கல்ல. கத்தி குத்து ஒருத்தனுக்கு இருந்ததாக ஒருத்தன் ரெக்கார்ட் ஆகிருக்கணும்ல சார். ஏன்னா பார்க்குற மூதேவியை இது கூட யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் செந்தில் பாலாஜி தான் நோட்டினாருமா. என்னடா டேய், ஒரு ஆதாரம் எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் ஆதாரத்தை கேட்டால் அதையும் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஏன் கொடுக்கணும் அப்படிமா. இப்போ வரப்போகிறத ஒன்மேன் கமிஷன்னா அதுவும் இவங்க வரப்போதில்ல. அப்போ இருக்கடி உங்கள் எல்லாருக்கும். ஆனால் அப்பையும் விலங்கு வாங்கிக்கிறீங்க. அப்பையும் இந்த ஓட்டு பிச்சைக்காக நரகளை சாப்பிடுவான். நிறைவானா இப்போ இதன் பிறகு இதனுடைய தொடர்ச்சி என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? இதன் அடுத்து விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? என்ன விஜய் அவர்களுடைய அதை தோட நடிக்க போயிட்டா சரி, இல்லைன்னா நாடு நாசம். நன்றி. நன்றி நன்றி. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.